இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். கனிம வள கொள்ளை நடக்குது அப்படின்னு புகார் அளித்தவரே அவர் மீது லாரி ஏற்றி கொல்லப்பட்டிருக்கிறார். அதை பற்றி பேச போகின்றோம் சமூக செயற்பாட்டாளர் திரு எவிடன்ஸ் கதிர் அவர்களுடன். வணக்கம். 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 நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் மேடம், நலமா இருக்கேன். சார், இப்போ ரொம்ப ஒரு அதிர்ச்சியான விஷயம்தான் இது. ஜெகபர் அலி, ஏன்னா அவரு அதற்கு முன்பு, இவர் இறப்பதற்கு முன்பு அந்த வீடியோ வெளியிட்டதும் வந்துகிட்டு இருக்கு பாத்தீங்களா? அதுல அவர் சொன்ன நிறைய விஷயங்கள் கேள்விக்குள்ளாக்கப்பட வேண்டிய ஒரு விவகாரமா இருக்கு. அவர் வீடியோ வெளியிடுறாரு, இத நான் போராட்டம் நடத்த போற மக்களை திரட்டி இந்த கனிம வள கொள்ளை, இந்த முறைகேடு நடக்குதுன்னு எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்றாரு. லாரி ஏற்றி கொல்லப்பட்டிருக்கிறார். என்ன நடந்திருக்கு இந்த விவகாரத்துல? ஆர்ஆர் குவாரின்ட்டு மேடம், திருமயத்துல இருக்கிற ஒரு குவாரி. அது சட்டவிரோதமாக அந்த குவாரி நடத்தப்பட்டு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, அந்த குவாரியில உரிமம் 2023 நவம்பர்லயே உரிமம் முடிஞ்சு போச்சு. இதுவரை அந்த குவாரி ரன் ஆயிட்டு இருக்கு. அதுதான் இதுல உள்ள மிகப்பெரிய ஒரு கொடுமை. அதுக்கப்புறம் அவங்க ஒரு குவாரி நடத்துறதுக்கு சில இடங்கள்ல தான் அனுமதி கொடுப்பாங்க. ஆனா அந்த பகுதியில் என்ன சொல்றாங்கன்னா, 300-400 அடிக்கெல்லாம் குழி தோண்டி புதைச்சு வச்சிருக்காங்கன்றாங்க. அந்த அளவுக்கு உள்ள கல்லை எடுக்கிறது நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி குவாரியில நம்ம லிமிட்டேஷனை தாண்டி பண்றது பாத்தீங்கன்னா 400 அடிக்கெல்லாம் பள்ளம் இருக்குன்றாங்க. அது மேலேயே பாறையை போட்டு வச்சிருக்கக்கூடிய சூழ்நிலை தான் அந்த பகுதியில் இருக்குன்றது சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி கனிம வள கொள்ளையை எதிர்த்து அவர் நீதிமன்றத்துல மதுரை பெஞ்சில், சென்னை உயர்நீதிமன்ற மதுரை பெஞ்சில் அவர் வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கிறார். அந்த கோபம், அந்த ஆத்திரம் இந்த அளவுக்கு அந்த ஆர்ஆர் குவாரியினுடைய உரிமையாளர் முருகானந்தம் என்ன பண்றாருன்னா, தன் டிரைவரை வச்சு அவர் மேல டூ வீலர்ல இருக்கும்போது மதியம் 2 மணி அளவுல லாரியை வச்சு ஏற்றி கொலை பண்றாரு. கொலை பண்ணிட்டு அவரே போய் சரண்டர் ஆகுறாரு. நான் தான் இதை பண்ணன்ற மாதிரி சரண்டர் ஆகுறாரு. ஆனா அதுல என்ன கொடுமைனா, அந்த சிசிடிவி கேமரா தெரிஞ்சு போச்சு இந்த டிரைவர் தான் அதை ஏத்தினது. அந்த டிரைவரை இந்த முருகானந்தம் டூ வீலர்ல கூட்டு போறாரு. ஏத்தப்பட்ட இடத்துல அவரை டிரைவரை வான் சொல்லி கூட்டு போறாரு. இந்த அளவுக்கு பட்ட பகல்ல மிக கொடூரமான முறையில லாரி ஏத்தி கொலை பண்ற ஒரு வழக்கை ஏத்துக்க முடியல. ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, ஜாஃபர் அலி தன்னுடைய பெட்டிஷன்ல 800 கோடி ரூபாய்க்கு மேல இங்க கொள்ளையடிக்கப்படுது கனிம வளங்கன்றாரு. அவர் ஒரு ஆக்டிவிஸ்ட். யாருக்காக அவர் செத்து போனாரு? அதான் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. அவருடைய பர்சனல் மோட்டிவ் இல்ல. இந்த வழக்கு நடத்துனதெல்லாம் அவருக்கு எந்த விதமான பகையும் கிடையாது, முன்பகை கிடையாது. தான் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு என்வாயன்மெண்ட் ஆக்டிவிஸ்டா இங்க இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் சுரண்டி கொள்ளடிக்கிறாங்கன்றது எதிர்த்துதான் அவர் நீதிமன்றத்தில் வழக்கு பண்றாரு. ஆனா கொடூரமான கொலை நடந்திருக்கு. இதுல என்ன கொடூரமான கொலை அப்படின்னா, அவர் முன்னாடியே சொல்றாரு, இந்த விஷயம் எல்லாமே ஆடியோக்கு தெரியுன்றாரு. கலெக்டருக்கு தெரியாம ஒரு இடத்துல ரன் பண்ண முடியாது. ஒரு இடம் நடக்குது, ஒரு பெரிய இது நடத்துறாங்க, குவாரி நடத்துறாங்க அப்படின்னா கலெக்டருக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. நவம்பர்ல உரிமம் ரத்து பண்ணி இதுவரை இருக்கல, கலெக்டர் பொறுப்பேற்றுக்கணும். எஸ்பிக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் இப்ப சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இப்பதான் அது கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் என்ன பண்றாருன்னா அவர் சஸ்பெண்ட் பண்ணப்படுறாங்க. அவருக்கும் இது தெரிஞ்சிருக்கு. அதுக்கு இந்த இடத்துல இப்ப இது ஆரம்பத்துல இது விபத்தா தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த வழக்கு. ஆமா இல்லையா? அதற்கு பிறகு அவருடைய ஜெகபர் அலியுடைய மனைவி கொடுத்த புகாரின் பேர்ல தான் அடுத்து கொலை வழக்கா அதை பதிவு பண்றாங்க. ஒரு மனைவியை கொடுத்திருக்காங்க. 2வது அந்த ஜமாத்தை சேர்ந்த இஸ்லாமிய சமூக மக்கள் போராடி இருக்காங்க. அது பெரிய அழுத்தம். மனைவி புகார் கொடுத்திருக்காங்க ஒரு பக்கம். அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகுதான் அது நடந்திருக்கு. அது கூட இல்லாட்டா அவங்க பெருசா போராடல அப்படின்னாக்கா அந்த ஒத்த குடும்பமா இருந்துச்சுன்னா மூடி மறைச்சிருப்பாங்க அன்னைக்கே. இதுல என்ன நம்மளுக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னா, அந்த 20 மணி நேரம் கழிச்சு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. இப்ப ஒரு மர்டர் அப்படின்னாக்கா கனப்போதுல கண்டுபிடிக்க முடியும். அந்த காயங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது இன்னொரு சஸ்பெஷன் உள்ள இருக்கு, இதை ஏத்தி கொண்டாங்களா, அது என்ன சொல்றாங்க, பாடியில எங்குமே காயம் இல்ல, வெட்டு காயங்கள் இருக்குன்ற மாதிரிதான் அந்த பாடியோடைய கண்டிஷன் இருக்குன்றாங்க. இது மர்டர் ஆயில் இழுத்துட்டு போய் கொண்டாங்களான்னு தெரியல. சிசிடிவி கேமரா இது மட்டும் தான் தெரியுது. சிசிடிவி கேமரால இருந்து அந்த ஆள் 2 வீலர் கூட்டு போறான். அது ஏத்துனது மத்ததெல்லாம் அது அந்த அளவுக்கு அங்க தெரியும், கண்டுபிடிக்க முடியல. அப்ப அந்த கோணத்துல கூட அவர் என்ன பண்ணப்படல, அந்த இன்ஸ்பெக்டர் விசாரிக்கலன்றதான் ரொம்ப
ஆழ்ந்த கவலையும் வருத்தத்தையும் சொல்றோம். 2 வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த பாடியை கொண்டு போய் திருமயம் இதுல போய் ஒரு சாதாரண மருத்துவமனையில் போய் கடத்திருக்கிறாங்க. நம்ம புதுக்கோட்டையில பெரிய மருத்துவமனை இருக்கு. அங்க திருமயத்துல வந்து பாத்தீங்கன்னா சிசிடி கேமரா கிடையாது. எல்லா பிணவரையிலையும் சிசிடி கேமரா இருக்கணும்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தோட உத்தரவு. திருமயத்துல வந்து அந்த பாடி அங்கேயே கடக்கப்பட்டிருக்கு. அப்ப எவ்வளவு ஒரு அஜாக்கிரதையாக ஒரு ஆளை போட்டு ஒரு கொலையை பண்ணிட்டுனா பின்னாடி வந்து எவ்வளவு பெரிய பணபலம். இது குவாரி என்பது ஒரு பெரிய மாஃபியா செயல் தானே. ஒரு மோசமான நான் வந்து வளங்களை கொள்ளையடிப்பா, அது கேட்கிறவன கொல்லுவேன், இல்லைன்னா தாக்குவேன், இல்ல வந்து தவறான தகவலை கொடுத்து அவன் மேல பொய் வழக்கு ஃபைல் பண்ணுவேன். ஒரு உண்மையை சொல்றேன், தமிழ்நாட்டுல வந்து ஒவ்வொரு வருஷமும் 30 ஆக்டிவிஸ்ட் கொல்லப்படுறாங்க. அது கனிம வள ஆக்டிவிஸ்டா இருக்கலாம், என்வரான்மெண்ட் ஆக்டிவிஸ்டா இருக்கலாம், ஜாதி ஒழிப்புல போராடுற ஆக்டிவிஸ்டா இருக்கலாம். இந்த மாதிரி சராசரியா 30 பேர் வந்து பொது நலனுக்காக போராடுறவங்க கொல்லப்பட்டு இருக்காங்க. சைலண்டா இந்த கொலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு அச்சுறுத்தல் மாதிரி. நீ அடுத்தது வேற யாராவது இத நீங்க டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் இந்த நிலைமை தான் அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. அவங்க சமூக பணியில ஈடுபடுறவங்களுக்கு எல்லாருக்குமே அச்சுறுத்தல். இந்த குவாரி ஆள் வந்து நிறைய பணத்தை போலீஸ் ஸ்டேஷனுக்கும் நிர்வாக அதிகாரிகளுக்கு பணத்தை பெருசா கொடுக்குறாரு, செட்டில் பண்றாரு. இதான் கண்டுக்கவே இல்லை. இந்த மாதிரி குரல் கொடுக்கிறவன வந்து கண்டுக்கவே இல்லை. நீங்க பாருங்க எவ்வளவு ஒரு பெரிய ஸ்கேம் அது. ஆக்சுவலி அது நம்ம இயற்கை வளத்தை வந்து குவாரி வந்து உங்களுக்கு தெரியும், சென்ட்ரல் கவர்மெண்ட் லைசன்ஸ் வாங்கணும், இங்க இருக்க ஸ்டேட் கவர்மெண்ட் கண்காணிப்பு எல்லாமே இருக்கணும்ன்றாங்க. தான் எல்லைக்குட்பட்ட பகுதியில் நம்ம ஏற்கனவே ஒரு இது இருக்கு. மதுரையிலேயே ஒரு 25,000 கோடி ரூபாய்க்கு ஒரு ஊழல வெளியில கொண்டு வந்தாங்க. நம்ம மதுரைக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. மதுரையிலேயே வந்து சில ஆண்டுகளுக்கு முன்பு சகாயம் அவர்கள் என்ன ஆனாங்க அந்த கேள்வியை கேட்க வேண்டிய. வெளியில கொண்டு வந்தாரு, நேர்மையான அதிகாரியா இருந்தாரு. இன்னைக்கு அவருடைய நிலைமை என்னவாக இருக்கு? அவரை நம்ம பயன்படுத்திக்கிட்டோமா? ஆமா, கண்டிப்பா இல்ல. அதான் நான் சொல்ல வரேன். நீங்க அப்ப கூட சகாயம் வைத்த ஒரு முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னா, குவாரிகள் எல்லாமே இவங்க லைசன்ஸா கொடுக்குறாங்க. அதை தாண்டி வந்து என்ன பண்றாங்கன்னா, ஆழத்தில் அதிகரிக்கிறது, அகலத்திலும் அதிகரிக்கிறது, ரெண்டுமே நடக்குது குவாரியில. 2 பக்கமும் பண்றாங்க. இப்ப நீங்க வந்து இந்த குவாரியை பயன்படுத்தும் போது எதுக்கு கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் வந்து இது பண்றாங்க, பிக்ஸ் பண்றாங்க? இத்தனை அடிக்குள்ளதான் இது தோண்டணும்னு ஏன் சொல்றாங்க? அதுக்கு மேல போயிடுச்சுன்னா தாங்காத பூமி, அது வந்து கொள்ளடிக்கப்பட்ட இயற்கைக்கு சீர்காடுன்றதுக்காக தான் அந்த குறிப்பிட்ட எல்லையை வந்து அவங்க தீர்மானிக்கிறாங்க. ஆனா இவன் எடுக்கிறவன் என்ன பண்றானாக்கா, அது எதுவும் சொல்றாங்கல்ல, அந்த வெறி இருக்குல்ல, இந்த மாஃபியா வெறி, எப்படியாவது அழிச்சு அந்த பகுதியிலே இது பண்ணணும்ன்றாங்க. நாங்க இப்ப நீங்க மேலூர்ல அந்த கல்குவாரி வந்ததுனால நீங்க இப்ப கேட்டு பாருங்க, ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மேலூர் பகுதியும் இப்ப இருக்கக்கூடிய மேலூர் பகுதி வித்தியாசம் இருக்குன்றாங்க எல்லாருமே. அங்க வந்து வளங்கள் சரியா வரலன்றாங்க. ஏன்னா பூமியில கூட சத்தை எல்லாமே உறிஞ்செடுத்தா எப்படி இருக்கும்? சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதியும் பாதிக்கப்படுது. இதனுடைய கிராக், இதனுடைய உடைப்பு எல்லாமே எல்லா இடங்களையும் பாதிக்கப்படுது. அதனுடைய அந்த அடர்த்தி இருக்கு பாருங்க, அந்த அடர்த்தி இது விரிசல் அடைய வைக்குது. அவன் குறிப்பிட்ட எல்லைக்கு இதை வந்து இது எடுத்துட்டு. ஆனா இதுல என்ன கொடுமைனா, இந்த மாதிரி மாஃபியாக்களுக்கு சிறந்த விருதெல்லாம் கொடுக்குறாங்க. தேசிய அளவில் நடந்துச்சு, அதான் கொடுமை. இவங்கெல்லாம் சிறந்த ஆட்கள் அப்படின்னு சொல்லி தேசிய அளவில் விருது கொடுக்குறாங்க. ஆனா இந்த மாதிரியான அநியாயத்தை தட்டி கேட்கிறவனுக்கு மரணத்தை பெருசா கொடுக்குறான். இது எவ்வளவு பெரிய குடும்பம் பாருங்க. இப்ப அந்த குடும்பம் என்ன பண்ணும் பாருங்க. ஏற்கனவே ஒரு சாதாரணமா 58 வயசு அவருக்கு. இந்த வயசுல வந்து அவரு யாருக்காக விரும்புறாரு, யாருக்காக போராடினாரு? தனக்காக, தான் குடும்பத்துக்காக போராடினாரு. அதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஆற்றாமை. கண்டிப்பா சார். இப்ப இதுல அவரு சொல்லும் போது சொல்லியிருந்தார், தாசில்தார் கிட்ட நான் புகார் கொடுத்தேன், எப்படியோ அத வந்து லீக் ஆயிருச்சு, தாசில்தார் அதை லீக் பண்ணிட்டாரு போல இருக்கு, திரும்ப அந்த சக்கையெல்லாம் கொண்டு போய் குவாரியில வந்து அதை போட்டு மறைக்கிறாங்க அப்படின்னாரு. அந்த லீக் ஆகுறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இப்ப ஒவ்வொரு சமூக செயற்பாட்டாளருக்கும் சரி, நேர்மையான அதிகாரிகளுக்கும் இந்த பிரச்சனை உள்ள இருக்கக்கூடிய கருப்பு ஆடுகள், இதை நம்ம ஓப்பனா சொல்றதுல தயக்கமே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். விசாரணையில அது வெளியில வரட்டும். ஆனா பொதுவான வழக்குகள்ல இந்த பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? இது எங்க வந்து நமக்கு சிக்கலா வருது? ஏற்கனவே இந்த தூத்துக்குடி மாவட்டம் கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், லூர்து பிரான்சிஸ் அவரும் இதே மாதிரி அலுவலகத்திலேயே வெட்டி கொல்லப்பட்டார்.
அந்த மணல் கடத்தல தடுக்கணும்னு சொல்லும் போது இந்த இடத்துலயும் இத லீக் ஆயிருக்கு அப்படிங்கிறாரு. அப்ப இவங்க நேர்மையா இவங்க செயல்படுறப்ப எங்கெங்கெல்லாம் இவங்களுக்கு சிக்கல் வருது இந்த சமூக செயற்பாட்டாளர்களுக்கும் சரி, மக்களே நேரடியா ஈடுபட்டாலும். நான் ஒரு அதிகாரிக்கு ஒரு தகவல் கொடுத்து ரகசியமா கொடுக்குறேன். நீங்க வந்து அதிகாரிகள் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னாக்க கான்பிடன்ஸ்ல மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக ரகசியமா ஒரு அறிக்கை கொடுக்க ஒரு தகவலை கொடுக்குறோம். அவர் என்ன பண்ணுவாரு, தகவலை கொடுக்கும் போது தகவலை கொடுக்கிறவனா நினைப்பாங்க, ஒண்ணு நம்ம கொடுக்கிற தகவலை அவர் கான்பிடன்ஸா ரகசியமா வச்சுக்குவாரு. அந்த நம்பிக்கைலாம் தகவலை கொடுக்கிறது ஒன்று. 2, நடவடிக்கை எடுப்பாரு. அந்த நம்பிக்கையில தான் அவங்க கொடுக்குறாங்க. ஆனா இங்க என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, இந்த அதிகாரிகள் எல்லாம் இந்த தகவலை குற்றவாளியிடமே வந்து கொடுக்கிறது, குற்றவாளிகளுக்கே துணை போகிறது. இது அப்பட்டமாக இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த கொலைக்கு இவர்கள்லாம் நேரடி கொலையாளிகள், மறைமுகமா இவர்கள் எல்லாம் கொலையாளி நான் சொல்ல வரேன். நான் இது விசாரணையை வந்து ஒரு சாதாரண விசாரணையை கொண்டு போக முடியாது. என்ன பொறுத்தவரை நான் தான் சொல்ல வரேன். நான் இந்த விசாரணையை வந்து கொலை பண்ணிட்டா முடிச்சிருச்சு குவாரி, இல்ல நாளைக்கு பாருங்க அறிக்கை கொடுப்பாங்க பாருங்க, ஏதோ அவங்களுக்கு பர்சனல் மோட்டிவ் கொடுப்பாங்க பாருங்க, அப்படிதான் சார்ஜ் ஷீட் போடுவாங்க. அப்ப இது போலீஸும் உடந்தையா இருந்திருக்கு. அதனால சொல்றேன், நீதிமன்ற கண்காணிப்புல இது என்ன பண்ணணும்னாக்க விசாரணை மேற்கொள்ளணும் ஒன்று. இப்ப நீங்க இந்த மாதிரி நீங்க ஒரு அதிகாரிக்கு நான் தகவலை கொடுக்குறேன், எங்க பகுதியில் ஒரு சட்டவிரோதம் நடக்குது அப்படின்னா சட்டவிரோத கும்பல்கிட்ட நீங்க கொடுத்து தகவலை கொடுத்து இவன் தான் சொன்னா, அவன் வந்து இவன் அடிக்கிறான், அவன் மிரட்டுறான், அவனை கொல்றான் அப்படின்னாக்க சமூகத்துல வந்து இந்த மாதிரி அநீதிக்கு எதிராக கொலை கொடுக்குறவன் யாராவது கலந்து வருவாங்களா? அது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இன்னைக்கு யாரா வருவாங்களா? முன்வந்து வருவாங்களா? பயப்பட மாட்டாங்க, அச்சமா இருக்க மாட்டாங்களா? இப்ப 800 கோடி ரூபாய் ஊழல் இருக்கு அப்படின்னாக்க அதில் இந்த அதிகாரிகள் எவ்வளவு வாங்கியிருப்பாங்க? அது ஒன்று. 2, நான் நேரடியா இப்ப கலெக்டர் வந்து பணம் வாங்கினாரான்ற குற்றச்சாட்டு வைக்கல. நான் என்ன பாக்குறேன், அவர் கீழே இருக்கிற ஆட்கள் இருப்பாங்கல்ல, அவன் சொல்லாம இருப்பான்ல, என்ன நடக்குதுன்றது அவங்க சொல்லாம இருப்பாங்கல்ல. ஆனா கலெக்டர் என்ன பார்த்திருக்கணும், சில விஷயங்கள்ல போய் நிறைய ஸ்பாட்ல இறங்கி வேலை பார்த்திருக்கணும். அந்த அம்மையார் பண்ணல. அது இப்போ உள்ள கலெக்டர் மட்டும் இல்ல, முந்தைய கலெக்டர் சேர்த்தா வந்து சொல்றாங்க. இல்ல நேர்மையா செயல்படணும்னு அவங்க நினைச்சா அவங்களுக்கும் ஏதாவது மிரட்டல் வருதா? இல்ல மிரட்டல் வருதுனாக்கா அது எதிர்கொண்டுதானே ஆகணும் மேடம். ஒரு பெரிய அதிகாரம் உள்ளவங்க கலெக்டர், தாசில்தாருக்கு என்ன வேலை, எல்லைக்கு உட்பட்டு பகுதியில அங்க ஏதாவது முறைகேடுகள் நடக்குதா அப்படின்றது வந்து பார்க்க வேண்டிய தாசில்தாரோட கடமை, ஆடியோட கடமை, கலெக்டரோட கடமை. அங்க இதெல்லாம் இல்லீகல் வரும்போது கிரைமா மாறுகிற போது எஸ்பியோடைய பங்களிப்பு அங்க இருக்கு. சரி, இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் இப்ப விசாரணை எப்படி போயிட்டு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? ஏதாவது விசாரிச்சீங்களா? இப்ப இருக்கக்கூடிய நிலைமை சரியான பாதையில போதா? இல்ல, விசாரணை வந்து இப்ப ஆரம்ப கட்ட விசாரணை தான் மேடம் போயிட்டு இருக்கு. இந்த விசாரணையை வந்துட்டு என்ன பொறுத்தவரை இது வந்து பயங்கர கரப்டடா இருக்கு உள்ள. இங்க இருக்கிற லோக்கல் போலீஸ் வந்து விசாரணை பண்ணுவாங்களான்றது தெரியல. இத வந்து ஒரு பொது வழக்கா எடுத்துக்கிட்டு நான் நினைக்கிறது என்னன்னாக்கா, கோர்ட் வந்து என்ன பண்ணணும்னாக்க ஒரு ஸ்பெஷலாக மானிட்டரிங் பண்ணிட்டு ஒரு தமிழகம் சாராத ஒரு சிறப்பு புலனாய்வு குழு வந்து உள்ள விடணும். ஏன்னா எங்களுக்கு சம்பந்தமே இல்லாத எஸ்ஐடின்னு வாங்க, தமிழகம் சாராத வேற ஒரு மாநில போலீசாரை வரவழைச்சு இத கொடுக்கணும். 2வது, இந்த விசாரணையில வந்துட்டு வெறும் போலீசிங் விசாரணை மட்டும் கூடாது, கொஞ்சம் என்வாயன்மெண்ட் கன்சர்ன் உள்ள எக்ஸ்பர்ட் உள்ள சேர்த்துக்கணும். ஏன்னா இது எல்லாம் இது ஒரு அப்படி பண்ணாதான் வந்து உண்மையை கண்டுபிடிக்க முடியும். 1. 2, அந்த குடும்பத்துக்கு வந்து 1 கோடி ரூபாய் நஷ்டம் கொடுக்கணும். இதுவரை கொடுக்கப்படல. அவர் வந்து பர்சனலா செத்து போல, ஒரு ஹியூமன் ரைட்ஸ் இதுவா செத்து போறாரு. மிக நீண்ட வருடமா வைக்கிற கோரிக்கை என்னன்னா, ஹியூமன் ரைட்ஸ் டிஃபெண்டர் கொல்லப்படுறாங்கல்ல, தாக்கப்படுறாங்கல்ல, பொய் வழக்கப்படுறாங்கல்ல, அவங்களுக்கு பாதுகாப்புக்கு ஒரு சட்டம் தேவை. 2வது, இந்த விசாரணை வந்து எப்படி பார்க்கணும் நான் பாக்குறேன் அப்படின்னா, அவர் எப்ப இவருக்கு எதிராக புகார் கொடுத்தாரோ அன்னிலிருந்து கொலை செய்யப்பட்டதுல இருந்து அரசு அதிகாரிகளுடைய நடவடிக்கைகள் இருந்து அனைத்து தரவுகளையும் விசாரணை பண்ணாதான் ஒரு உண்மை அம்சங்கள் தெரியும். அங்க ஒரு 4-5 குவாரி இருக்கின்றாங்க திருமயத்துல மட்டும். தமிழ்நாடு முழுவதும் எத்தனை குவாரிகள் இருக்கின்றன ஒரு பெரிய கணக்கெடுத்து நடத்தி அந்த குவாரியினுடைய லைசன்ஸ், அந்த உரிமம் எவ்வளவு வாங்கப்பட்டிருக்கு, அந்த குவாரியினுடைய தன்மை பிரகாரம் எவ்வளவுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க, அனுமதி மீறி நடக்குதா, அப்ப கடைசியா வந்து அதிகாரிகள் என்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் பார்த்தாங்க, இது எல்லாத்தையும் டெய்லி மெயின்டைன் பண்ணிருக்கணுமா இல்லையா? அப்ப சம்பந்தப்பட்ட இந்த குவாரி இருக்கிற இடங்கள்ல இருக்கக்கூடிய விஓல இருந்து, தாசில்தார்ல இருந்து, ஆர்டிஓல இருந்து, கலெக்டர்ல இருந்து, டிஎஸ்பில இருந்து, இன்ஸ்பெக்டர்ல இருந்து, எஸ்பி வரை ஒரு இவங்க எல்லாமே அதுல வந்து பார்த்து விசாரணை பண்ணாதான் முழுமையான விசாரணை வந்து இதுல தெரிய வரும். இல்ல இதுல இன்னொரு உரிமையாளரையும் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தகவல்.
வந்துட்டு 3 பேரை மட்டும் கைது பண்ணிருக்காங்க, இன்னும் ஒருத்தரை கைது பண்ணல. இன்னொன்னு என்னன்னா சார், இதுல டிரான்ஸ்பர் பண்ணிருக்கிறாங்க இப்ப வட்டாட்சியர் இவங்களே எல்லாம். ஆனா மாவட்ட நிர்வாகம் இது வழக்கமா நடைபெறுவதுதான் அப்படிங்கறதையும் அவங்க பதிவு பண்ணிருக்கிறாங்க. அப்ப இந்த கேஸ்னால இந்த இந்த மாதிரி மாற்றம் பண்றது அப்படிங்கிறது ஒரு தீர்வாவும் அமையுமா? டிரான்ஸ்பர் வந்து ஒரு தீர்வே இல்ல மேடம். டிரான்ஸ்பர் வந்து ஒரு தீர்வே இல்லை, மாற்று ஒரு தீர்வு இல்லை. இப்ப என்ன சொல்றீங்க நீங்க? இங்க பண்ண கிரைம் அங்க போய் கிரைம் பண்ணு. டிரான்ஸ்பர் வெளிப்பாடு அதுதானே. நீ இங்க ஊழல் பண்ணிட்டு இருந்த, இங்க அநியாயம் பண்ணிட்டு இருந்த, இப்ப போதும் இன்னொரு இடத்துக்கு ஒண்ணு மாத்துறோம், அங்க போய் நீ ஊழல் பண்ணு, அநியாயம் பண்ணு. இதுல என்ன இருக்கு? என்ன விசாரணை பண்ணீங்களா? டிபார்ட்மெண்ட் என்கொயரியாவது நீங்க போட்டீங்களா? நீங்க டிரான்ஸ்பர் கூட வேணாம், அட்லீஸ்ட் கிரைம் கூட 2வது போடுங்க, கிரிமினல் கேஸ் கூட 2வது ஃபைல் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு டிபார்ட்மெண்டல் என்கொயரி வந்து நடந்திருக்கா? இது எப்படி ஒரு சாதாரண எடுத்துக்க முடியும்? அப்பட்டமா ஒரு படுகொலையை நீங்க செஞ்சுட்டு இப்படிதான் நடக்குது. இது தமிழ்நாட்டில் வந்து எவ்வளவு பெரிய கொடுமை இது. ஒரு கனிம வளத்துக்காக ஒருத்தவங்க கேள்வி கேட்கிறான்னு ஒரு 58 வயசு ஆள நீங்க வந்து கொலை பண்ணிட்டு இவ்வளவு சைலண்டா இருக்க முடியுது அப்படின்னா, அப்ப நீங்க உங்களுக்கே தெரியுது இல்ல, மக்களும் அது பெருசா வந்து குரல் கொடுக்கப்படல. இப்ப நீங்க தூத்துக்குடி காவல் நிலையம் மரணம் நடந்துச்சு, அப்ப இருந்து ஒரு பெரிய எழுச்சி வந்து இந்த மாதிரியான கொலைகள் வந்து சைலண்டா பார்க்கும்போது அது ஏதோ ஒரு வட்டார இஷ்யூவா சுருங்கி போகுது, புதுக்கோட்டை இஷ்யூவா சுருங்கி போகுது. அப்படி பார்க்க முடியாது. இது நான் நேரடியாக குற்றச்சாட்டு வைக்கிறேன். இது நிர்வாகத்தை தாண்டி அரசியல் சக்தியும் உள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனாலதான் இவ்வளவு சாதனை எடுத்துட்டு போறாங்க நான் பாக்குறேன். இல்ல, இந்த இடத்துல இந்த பாயிண்ட் நம்ம பேச வேண்டியதா இருக்கு. இவர் வந்து அதிமுகவுடைய ஒரு சிறுபான்மை பிரிவுல ஒரு நிர்வாகியா தான் இருந்திருக்காரு. ஆனா அவங்க தரப்புல கூட இத பெருசா எடுத்துட்டு போனாங்களா இந்த விவகாரத்தை அப்படின்னு கேட்கணுமோன்னு தோணுது. யார் அந்த சார் அப்படிங்கிற மாதிரி, யார் அந்த கொலைகாரர் அப்படிங்கறத பெருசா எடுத்துட்டு போனாங்களா அப்படின்னு. அப்ப அந்த அரசியலை தாண்டி இந்த மாஃபியா இருக்கு. கண்டிப்பா மேடம். இன்னைக்கு குரல் கொடுக்கிற அந்த ஆட்கள் அங்க வந்து பாத்தீங்கன்னா அவருக்காக நிக்கிறவங்க யாரும் ஏடிஎம்கேக்காரங்க கிடையாது. அவருக்காக நிக்கிறவங்க எல்லாரும் வந்து மனித உரிமை அமைப்புகளும், அங்க இருக்கக்கூடிய லோக்கல் ஆக்டிவிஸ்டும், அந்த சமூக மக்களும், இந்த ஜமாத்தும், ஹியூமன் ரைட்ஸ் அமைப்புகளும் தான் வந்து சிறுபான்மை அமைப்புகள், மனித உரிமை அமைப்புகள் தான் குரல் கொடுக்குறாங்களே தவிர மற்றபடி அதான் வருத்தம். ஏடிஎம்கே ஏன் குரல் கொடுக்கலன்னா அங்க ஒரு கணக்கு இருக்குன்னு அர்த்தம். அங்க யாராவது மாவட்ட செயலாளர் வந்து கனெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம், அவ்வளவுதான். சரி, நிறைவாக இதுக்கு வந்து கண்டிப்பாக இந்த கொலையில உரிய விசாரணை நடத்தப்பட்டு குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுதான் எல்லாருடைய நியாயமா இருக்கக்கூடிய அனைவருடைய உணர்வாகவும் இருக்கிறது. நம்ம நோட்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு விஷயமா என்ன பார்க்க வேண்டியது இருக்கு? இந்த கனிம வள கொள்ளைங்கிறது சாதாரணமான விஷயமா இல்லை, இப்போ வர வர அது பூதாகரமா விஸ்வரூபம் எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்ப அரசு எந்த இடத்துல கோட்டை விடுறாங்க, எந்த இடத்துல இப்ப பிடிக்க வேண்டிய விஷயம் இருக்கு? இல்ல, அரசு வந்து மேடம் இது வந்து முழுக்க சொல்றேன், அரசுக்கு தெரியாம எதுவுமே நடக்காது. அரசு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க மானிட்டரிங் செக் மெக்கானிசத்தை ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். நான் இது வந்து சட்டவிரோதமா அப்படின்றது என்னன்னாக்க எல்லாத்தையும் அவங்க செக் பண்ணணும். கனிம வளங்கள் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா நடக்கும். சம்பந்தப்பட்ட அந்த கனிம வள சம்பந்தப்பட்ட ஆபீசருக்கு அவர் அனுப்பியிருக்கிறார், அவரும் கண்டுக்கல. அதான் ரொம்ப கொடுமை. கனிம வளத்தை பாதுகாக்க வேண்டிய அபிஷியலுக்கு அவர் அனுப்பியிருக்கார் நோட்டீஸ் முன்னாடியே, அவங்களும் அஜாக்கிரதையா இருக்கிறாங்க. அப்ப நான் என்ன சொல்ல வரேன், இது ஏதோ ஒண்ணு இந்த மாதிரியான கண்காணிப்பு எல்லாம் வந்துட்டு வெறும் கவர்மெண்ட் மட்டும் பண்ண முடியாது. அந்த மானிட்டரிங் செக் மெக்கானிசத்துல கொஞ்சம் சிவில் சொசைட்டி உள்ள இணைச்சுதான் பண்ணணும். உதாரணத்துக்கு அந்த இப்ப மாவட்டந்தோறும் இந்த மாதிரி கனிம வளங்கள் அப்படின்னாக்கா அதை மாவட்டந்தோறும் ஒரு கண்காணிப்பு குழுவை தமிழக அரசு ஏற்படுத்தணும். அந்த கண்காணிப்பு குழுல வந்துட்டு என்னன்னா அது நியூட்ரல் பாடியா இருக்கணும். மறுபடியும் அகைன் கவர்மெண்ட் பாடியா உள்ள போட்டுறாதீங்க. கவர்மெண்ட்ல 2-3 பேர் இருக்கலாம், அங்க இருக்க லோக்கல் ஆக்டிவிஸ்ட் கொஞ்சம் பேர் இருக்கலாம், அவங்களுக்கான அவங்க எப்பயுமே கண்காணிச்சு அதை அவங்க ஸ்ட்ரிக்டா இருக்கணும். அந்த மாதிரி பண்ண வேண்டிய இடம் ஒண்ணு இருக்கு. அதை வந்து இங்க செய்யலாம், ஒரு ரெக்கமெண்டேஷனா சொல்ல வர, அதை பிடிச்சுதான் அவங்க செய்ய முடியும். ஒன்று. 2வது, இதை ஒரு இதா வச்சுக்கிட்டு தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஆய்வு மேற்கொண்டு ஒரு வெள்ளை ரிப்போர்ட் கொடுங்க, எங்க நடந்திருக்கு, எங்க முறைகேடு நடந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கவா செய்யலான்ற ஸ்பாட் விசிட் பண்ணுங்கன்ற. நான் இது என்ன கண்டுபிடிக்க முடியாதா? என்ன என்னாலும் கண்டுபிடிச்சிருக்கலாம். தமிழக கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கலாம், அவங்கவுங்க மாவட்டத்துல போங்கப்பா, இமிடியேட்டா போக கண்டுபிடிங்க, எல்லா ரெக்கார்டு எடுங்க. எப்படி செய்வாங்க? என்ன பிரச்சனைனாக்க
ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன், இந்த கனிமவள கொள்ளையர்களுக்கும் பாலிடிக்ஸ் சம்பந்தம் இருக்கு. கண்டிப்பா இதுல நேர்மையானவர்கள் பலிகட ஆயிடக்கூடாது. அந்தந்த பகுதி மக்களுக்கும் விழிப்புணர்வு வேண்டும். இதுல தனக்காக பாடுபட்டவன் ஒரு கொலை பண்ணப்பட்டிருக்கான் அப்படின்னாலும் அவனுக்காக நிக்கக்கூடிய அந்த துணிச்சலும் அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வும் அவசியம். அப்பதான் இது வெளி உலகத்துக்கு வரும், இல்லைன்னா சுருங்கிடும், அந்தந்த மாவட்டத்தோட இது சுருங்கிடும். கண்டிப்பா. நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களுக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.